வணக்கம் பக்தர்களே. இன்னைக்கு நாம் யாவர்க்கும் வரிப்போம் பதிவில் ஒரு சுவாரஸ்யமான நாயன்மாரின் திருக்கதையை தான் கேட்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நாயன்மார்கள் எல்லா நாயன்மார்களுக்குமே மதிப்பளிக்கக்கூடியவங்க. சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு பக்தி கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பக்தியை சிவன் அடியவர்கள் மீதும் அவங்க தருவாங்க இல்லையா. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற நாயன்மார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரே ஒரு நாயன்மாரை மட்டும் அவர் வெறுத்தார். அதுவும் யார் தெரியுமா? அவர் சுந்தரர்னாவே அவருக்கு பிடிக்காது இந்த நாயனாருக்கு. ஏன் சுந்தரர் பெருமானை போய் அவருக்கு பிடிக்கல? நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். சுந்தரரோட வரலாறுல சுந்தரர் இறைவனோட தோழனாக இருந்து நாயன்மாராக மாறியவர். அவருக்கு சிவனே அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும்போது சிவனுடைய நண்பரான சுந்தரரை இந்த நாயன்மாருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல, எதுக்காக பிடிக்கல? இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸாக்க சிவபெருமான் என்னவெல்லாம் திருவிளையாடல் பண்ணார், அதையெல்லாம் பற்றி தான் நாம் இந்த கலிகாம நாயனாரின் திருக்கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது கதைக்குள்ளே போகலாமா? இந்த கலிகாம நாயனார் என்பவர் திருப்பெருமங்கலம் என்னும் தலத்தில் தோன்றியவர். இவரது குடும்பம் பரம்பரையாக சோழ மகாராஜாக்களுக்கு சேனாதிபதியாக விளங்கி வந்தவர்கள். ஏயர்கோன் அப்படின்ற பட்டத்தை யார் சிறந்த சேனை தலைவனோ அவங்களுக்கு மன்னர் வழங்குற பட்டம். அதனால் இந்த கலிகாம நாயனாருடைய முழு பெயர் என்னன்னா ஏயர்கோன் கலிகாம நாயனார் அப்படிங்கிறது தான் இவருடைய திருநாமம். இவர் சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். இவருக்கு யார் பொண்ணு கொடுத்துருக்கானா மானக்கஞ்சார நாயனார்ன்ற இன்னொரு நாயனார் தான் இந்த கலிகாம நாயனாருக்கு மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். அவரோட கதை நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இப்போ இந்த பகுதியில் இந்த கலிகாம நாயனாருடைய திருக்கதையை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏயர்கோன் கலிகாம நாயனார் சிவத்தொண்டில் மகிழ்ந்து இன்புற்று சிவனே எல்லாம் அப்படின்றதோட எல்லா நினைவுலையும் தன்னுடைய இல்லறமும் நல்லபடியாக நடத்திட்டு சிவ சிந்தனையிலும் சிவ பூஜையெல்லாம் நடத்தின்னு வரார். ஆனால் இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார்னாவே கோவம். ஏன் அப்படி ஒரு கோவம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, என் மனைவிக்காக நீங்கள் தூது போகணும், எனக்காக நீங்கள் போய் என் மனைவி கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அதனால் இவருக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பிடிக்கல. பகவானே செய்கிறேன்னு சொன்னால் கூட பகவானோட அடியவரான இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வளோ ஒரு பாவச்செயலை செஞ்சிட்டார். சுவாமியை போய் ஒரு பெண்ணுக்கிட்ட தூது அனுப்புறதா? இது தப்பு இல்லை. இவரை நான் அடியவர்னே ஏற்றுக்க மாட்டேன், அவரை நான் என் வாழ்நாள் முழுக்க அவரோட முகத்திலேயே விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசால் வெறுக்க ஆரம்பிச்சிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனாரை இந்த கலிகாம நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஏயர்கோன் கலிகாம நாயனார் தான் மேலே கடும் கோபத்தில் இருக்கிறத தெரிஞ்சதும் ரொம்ப துன்பப்படுறார், கஷ்டப்படுறார். ஐயோ, இந்த நாயனார் ஏன் நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருக்காரு? பகவானே, இந்த கலிகாம நாயனார் என் மேலே இருக்க கோபம் குறையணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ரெண்டு பேரையும் நான் நண்பர்களை ஆக்குறேன்னு சொல்லிட்டு திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். இங்கே சிவபெருமான் என்ன பண்ணுறார், கலிகாம நாயனார்கிட்ட மிக கொடுமையான சூளை நோயை உண்டாக்கிடுறார். சூளை நோய்னா என்னன்னா வயிற்று சம்பந்தமான நோய், தீராத நோய். அதை இந்த கலிகாம நாயனாருக்கு கொடுத்துட்றாரு. துன்பப்படுறாரு, வலியில வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. இறைவா, என்னோட சூளை நோய் குணமாக்குன்னு சொல்லி இறைவன் கிட்ட வேண்டுறாரு. அப்போ சிவபெருமான் அசிரீதியாக சொல்றாரு இந்த கலிகாம நாயனார்கிட்ட, கலிகாமா, இந்த தீராத நோய் உனக்கு தீரணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். அது யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அவர் வந்தால் மட்டும்தான் உன்னோட நோய் குணமாகும். அவர் தான் இதுக்கு மருந்து தருவார், வேற யாராலையும் உன் நோயை குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அசிரீரியா. இதை கேட்டதும் இந்த வலியில கூட கஷ்டத்தில் கூட இந்த கலிகாம நாயனார் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஈஸ்வரா, நீங்கள் வேணா உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூது போக சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் போவீங்க, அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்வீங்க. பகவானான உங்களை போய் அடியவராக அவர் வேலை வாங்கலாமா? இது தப்பு இல்லையா? என்னால் அவரை ஏற்றுக்கவே முடியாது. அப்படிதான் சுந்தரர் தான் என்னோட சூளை நோய் தீரணும்னா நான் இந்த சூளை நோயோடவே இருந்து மடிந்து போகிறேன். அவர் என்னை பார்க்கவும் வேணாம், என்னோட நோயை குணமாக்கவும் வேண்டாம். அவர் கைகள் என் மேனியை தொட்டாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும், அதனால் அவர் என்னை பார்க்கவே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவமாக சிவபெருமான்கிட்டே பதிலுக்கு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்போ என்ன ஆகுது, சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போகிறார். அங்கே போயிட்டு, நீ போய் கலிகாம நாயனாருக்கு நான் சூளை நோயை கொடுத்துட்டு வந்துட்டேன், நீ போய் அவரோட நோயை குணமாக்கு,
அதுதான் உன்னோட வேலை, அப்பதான் உன் மேல இருக்க கோபம் குறையும் ஏயர்கோன் கலிகாம நாயனாருக்கு அப்படின்னு சொல்லி இவரை அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்து இங்கே வந்து நம்மளோட அடியவராச்சே, அவருடைய நோயை நம்ம தீர்த்து வைக்கணும், இது பகவானோட கட்டளையாச்சே, நம்ம மேலே வேற அவர் கோபமாக இருக்காரு அப்படின்னு பலவித யோசனையோடு இங்கே வராரு. இப்போது இவருக்கு வந்து செய்தி வருது. என்னன்னு வருது? சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து உங்களோட சூளை நோயை தீர்க்க வராரு அப்படின்ற வருகை செய்தி இவர் காதுக்கு வந்துடுது. வந்ததும் இந்த கலிகாம நாயனார் என்ன திரும்ப பண்ணுறாரு? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் இந்த சுந்தரர் எதுக்கு என்னை பார்க்க வராரு, இவர் வர்றதுக்குள்ளே நான் உயிரோடையே இருக்கக்கூடாது, இவரை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து தான் வயிறையே கிழிச்சின்றாரு. கிழிச்சு அப்படியே இறந்து போயிடுறாரு. அவ்வளோதான். சுந்தரர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. வந்து கலிகாம நாயனாரின் மனைவியை பார்த்து கேட்குறாரு, அம்மா உன் வீட்டுக்காரர் ரொம்ப நோயில் வாடுறாராமே, வருந்துறாராமே, நான் தீர்த்து வைக்க தான் வந்திருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அவங்க கிட்டன்னு சொல்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கலிகாம நாயனார் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியை பார்த்து கேட்குறாரு, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் சூளை நோயால் பயங்கரமாக கஷ்டப்படுறாரு இல்லையா, என்னை அவர் இருக்கும் அறைக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் அவரோட நோயை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா வேண்டாங்க ஐயா, அவர் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார், உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவார், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட போது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, அவர் என்னை என்ன வேணால் திட்டட்டும், அவரோட நோயை நான் குணப்படுத்தி அவரை துன்பத்திலேருந்து விடுவிக்கணும், அதுதான் என் கடமை, என்னை சீக்கிரமாக அவர் இருக்கும் அறைக்கு ஆஷின்னு போங்கன்னு சொல்கிறார் சுந்தரர். சரி, சுந்தரர் இவ்வளோ தூரம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவர் இருக்கும் அறைக்கு கூட்டின்னு போகிறாங்க. போனால் சுந்தரர் அவர் இருக்க நிலைமையை பார்த்து அப்படியே பயந்து போய் கண்ணீர் வடிக்கிறார். என்ன ஆச்சுன்னா, அவர் தான் குடல் அறுபட்டு வயிறு கிழித்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறார் அந்த கலிகாம நாயனார். இதை பார்த்ததும் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, இவரோட இறப்புக்கு நான் தான் முழு காரணம், அதனால நானும் என் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாழை எடுத்து தன் கழுத்தை அறுத்துக்க போறார். அப்போ இறைவனோட அருளால இந்த கலிகாம நாயனார் உயிர் தெழுந்து விடுகிறார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனாரோட இந்த நடவடிக்கையை பார்த்துட்டு அப்படியே கட்டி தழுவிக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரே, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களோட பக்தியும் உங்களோட இந்த பெருமையும் தெரியாமல் நான் உங்களை இவ்வளோ நாள் விரோதமாக பார்த்துட்டேன், எனக்கு எல்லாத்தையும் இந்த சிவபெருமான் உணர்த்திட்டாரு, உயிரிழந்த எனக்கு மறுபடியும் உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு சிவபெருமான், அது யாருக்காக, உங்களுக்காக தான், உங்களுடைய இந்த பக்தியும் உங்கள் மேலே அவர் கொண்ட நட்பின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு சிவபிரான் வந்து எனக்கு திருவிளையாடல் பண்ணி எனக்கு புரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கலிகாம நாயனார் வீட்லேயே சில காலம் தங்கி மகிழ்கிறாங்க. அருகில் இருக்க சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டுகோளுக்காக கலிகாம நாயனாரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் திருவாரூருக்கு போய் அங்கே தியாகராஜ பெருமானை வணங்கி இறுதியில் ரெண்டு பேருமே பல சிவ தொண்டுகள்லாம் புரிந்து சிவபெருமானின் திருவடி நிழலில் வந்து சேர்ந்து விடுகின்றனர். இதுதான் ஏயர்கோன் கலிகாம நாயனாரின் கதை. நன்றி. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி.